சுற்றுமொழி சுடரில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கான எபிசோடில் சுடர் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட அம்மாவை ஜெயிலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வரணும்னா கண்டிப்பாக வக்கீல் ஃபீஸாக 50,000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கேட்டிருந்தாங்க. இதனால் சுடர் தன்னோட மாமா கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக சுடரோட ஸ்கூலில் அனௌன்ஸ் பண்ண காம்படிஷனில் எல்லா போட்டிகள்லையும் வின் பண்ணிட்டாங்க. சுடர் வின் பண்ணதுக்காக ப்ரைஸ் அமௌண்ட்டாக 10,000 கொடுத்துருந்தாங்க. அந்த 10,000த்தையும் சுடர் சந்தோஷமாக வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடறாங்க. அங்கே போனதுமே தன்னோட மாமா கிட்டேயும் அத்தைக்கிட்டையும் இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன், அமௌண்ட்டு 10,000 கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுடர் என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னோட மாமா கிட்ட இந்தாங்க மாமா, இந்த அமௌண்ட்டை வக்கீல் ஃபீஸுக்காண்டி கொடுத்துருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சண்முகத்திட்ட அந்த செக் கொடுத்துறாங்க. இதை கொடுத்ததுமே சண்முகம் மிச்ச அமௌண்ட்டெல்லாம் ரெடி பண்ணி நேராக போய் யாரை பார்க்க போகிறாங்கன்னா அந்த வக்கீலை பார்க்க போகிறாங்க. அங்கே அந்த வக்கீலை பார்த்ததுமே சண்முகம் இந்தாங்க சார், நீங்கள் கேட்ட முன்பணம் அப்படின்னு சொல்லிட்டு செக்கை கொடுக்குறாரு சண்முகம். சரின்னு சொல்லிட்டு வக்கீல் வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, மதுபாட்டில் அதாவது ட்ரிங்க்ஸை குடிச்சிக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்தா சுடர் சும்மா இருப்பாங்களா? ஏன்னா ஏற்கனவே ஜெயிலில் அபிநயா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ஒருத்தர் தப்பு பண்ணால் அதை தட்டியும் கேட்கணும், தப்பு பண்ணுறதை நிறுத்துறதுக்கு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணணுமோ அதை முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது அவங்களுக்கு சுடருக்கு தப்பாக தெரிஞ்சதுனால அந்த ட்ரிங்க்ஸை உடனே பிடுங்கி குப்பை தொட்டியில் போட்டுறாங்க. குப்பை தொட்டியில் போட்டதுமே சுடர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த இது இப்போதைக்கு உங்களுக்கு வேணாம், எங்கள் அம்மாவை வெளியே கொண்டு வர வரைக்கும் உங்களோட ஹெல்த்து தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அந்த வக்கீல் என்ன நினைப்பாரு அப்படின்றது பார்த்தா, இந்த மாதிரி சுடர் செஞ்சதை பார்த்த சண்முகத்துக்கு அதிர்ச்சி ஆகுறது. ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்க செயலை நம்ம திடீர்னு அவங்களோட அனுமதி இல்லாமல் செய்கிறது தப்புன்னு சண்முகத்துக்கு தெரியும். இருந்தாலும் சுடர் பண்ணிட்டா அப்படின்றதுக்காக சண்முகம் என்ன சொல்வாரோ வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாரு, பயத்துலையும் இருக்காரு. அப்போதான் சண்முகம் அந்த லாயர்கிட்ட என்ன சொல்கிறான்னா, சார் மன்னிச்சிருங்க, சுடர் தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு சண்முகம் கேட்குறாரு. கேட்கவுமே அந்த லாயர் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் கோபத்தில் இருந்த அவர் கொஞ்சம் தணிஞ்சிறாரு. அந்த தருணத்தில் தான் சண்முகம் சுடர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ பண்ணது தப்பு சுடர், அதனால் லாயர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சுடரை சொல்கிறாங்க. உடனே சுடர், மாமா நான் தப்பு பண்ணால் நான் மன்னிப்பு கேட்டுருவேன், நான் தப்பே பண்ணலையே மாமா, நான் ஏன் மாமா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க. ஏன்னா என்கிட்ட அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் தப்பு பண்ணால் அதை தட்டி கேட்கணும், நம்ம அந்த தப்புக்கு துணையாக இருக்கக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சண்முகம் வேற வழியே இல்லை, சார் மன்னிச்சிருங்க சார், சுடருக்காக மன்னிச்சிருங்க, இந்த கேஸை நீங்கள் தான் எடுத்து நடத்தணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த இடத்துல சுடரோட நல்ல குணம், அது மட்டும் இல்லாமல் அபிநயா தன்னோட குழந்தைய இவ்வளோ தூரத்துக்கு நல்ல ஒழுக்கத்தோடு வளர்த்தவங்க எப்படி தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு அந்த லாயர். அந்த இடத்துல தான் லாயர் சண்முகத்திட்ட இந்தாங்க சார் உங்களோட அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்குறாரு. அப்போ சண்முகம் ரொம்பவே பயந்துறாரு. என்ன சார் திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல தான் அந்த லாயர் சொல்கிறாரு, இல்லை சார் உங்கள் தங்கச்சி தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்றத நிரூபிக்கிற வகையில் தான் ஒரு நல்ல குழந்தைய பெற்று எப்படி வளர்க்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமாகவே இந்த சுடரை காமிச்சிருக்காங்க. அவங்க தப்பு பண்ணலை அப்படின்றத நம்புகிற வகையில் தான் இப்போ உங்களோட தங்கச்சி பொண்ணான சுடர் நிரூபித்து காமிச்சிருக்காங்க. எப்படி இப்படி ஒரு பொண்ணை வளர்த்தாங்கன்னு தெரியல, ஆனால் உண்மையை சொல்லப்போனால் உங்கள் தங்கச்சி ரொம்பவே கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு புகழ போகிறாங்க. அதனால் இந்த கேஸை நான் கண்டிப்பாக எடுத்து நடத்துவேன், ஜெயிச்சும் காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் சண்முகத்திட்ட சொல்கிறாரு. அந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சுடர்கிட்டையும் அந்த லாயர் சொல்கிறாரு, உங்கள் அம்மாவை வெளியே கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்ல போகிறாரு. இனிமேல் எனக்கு எந்த ஃபீஸும் நீங்கள் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கிட்ட அந்த லாயர் சரின்னு ஒத்துக்கிற போகிறாரு. இனி வர எபிசோட்லாம் ரொம்பவே ட்விஸ்டாக இருக்க போகுது. ஏன்னா அபிநயாவை நேரில் சந்திக்க போகிறாரு இந்த லாயர். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு இதுவரைக்கும் அபிநயா சண்முகத்திட்ட சொல்லலை. இனியாவது லாயர்கிட்ட சொல்லுவாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக எல்லா உண்மையும் சொல்ல போகிறாங்க. அந்த இடத்துல அந்த லாயர் அபிநயாவுக்கு துணையாக இருந்து எப்படி வாத
வாதாடி ஜெயிலேருந்து விடுவிக்க போகிறாரு இந்த அபிநயாவை அப்படின்றதா இனி வர எபிசோடில் ட்விஸ்ட். அடுத்ததாக இனி என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சுடர் கையில் அபிநயாவுக்கு ஆதரவாக இருக்கிற ஒவ்வொரு எவிடன்ஸும் சுடர் கையில் மாட்டப்போது அதை எப்படி லாயர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்படின்றதும் இனி வர எபிசோடில் தெரிய போகுது. இது ஒரு பக்கம் இருக்க சுடர் தான் அபியோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், சுடரோட நிலைமை என்ன ஆகும்? இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.